வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வடக்கு தெரு இஸ்லாமிய நலசங்கத்தின் சார்பாக உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தின விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு மௌலானா மௌலவி எம் ஜலால் இப்ராஹிம் ஆலிம் ரஹ்மானி அதிரமி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வல் ஃபாயிஸீன பிரில்லாஹ். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளால் நமது ஊரில் உத்தம திருநபியின் உதய தின விழா வருடம் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த வருடம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின விழாவை நம் வடக்கு தெரு இஸ்லாமிய நலச்சங்கம் சார்பாக நடத்துவதற்கு அல்லாஹு தஆலா மாபெரும் அருள் புரிந்திருக்கின்றான். அவனுடைய அருள் இந்த வடக்கு தெரு சங்கத்திற்கு அல்லாஹு தஆலா முதலாக கொடுத்த வெற்றி என்று நாம் சொல்லலாம். இந்த வெற்றிக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுக்கு எண்ணற்ற கோடிக்கணக்கில் நன்றிகள் செலுத்தாலும் ஒரு நன்றியும் ஈடாகாது என்று நான் உணர்ந்து கொள்வோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ரபீஉல் அவ்வல் மாதம் நடத்தப்படுகின்ற இந்த புனிதமான மீலாது விழா ஷரீப், இந்த விழாவை நடப்பதற்கு முன்பதாகவே 2 மாதங்களுக்கு முன்பதாகவே மீலாது விழா நடத்தப்படுகின்றது, நடத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி, ஒரு அறிவிப்பு வெளியாகிவிடும். ஆனால் இந்த வருடம் துல்ஹஜ் மாதம் கழிந்தும் முஹர்ரம் மாதம் பிறந்தும் இந்த முஹர்ரம் மாதத்தில் எந்தவிதமான அறிகுறியும் தென்படவில்லை. முஹர்ரமும் முடிந்துவிட்டது, சஃபர் மாதம் பிறந்தது. சஃபர் மாதத்தில் கூட எந்தவிதமான அறிகுறியும் தென்படவில்லை. இந்த நிலையில் வருடம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற அந்த மீலாது விழா நின்று விடாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது வடக்கு தெரு இஸ்லாமிய நலச்சங்கத்தின் சிலரின் உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இந்த மீலாது விழாவை நம் சங்கத்தின் சார்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையை, ஒரு எண்ணத்தை நம் சங்கத்தின் அங்கத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதிப்பை போடுகின்றான். இந்த உதிப்பின் வெளிப்பாட்டில் நம் இஸ்லாமிய நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து கூடி ஒரு முடிவெடுக்கின்றார்கள். இந்த வருடம் எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாத நிலையில், மீலாது விழா நடப்பதற்குண்டான ஒரு செய்தியும் வெளிவராத நிலையில் நாம் நடத்துவோம் என்ற ஒரு முடிவில் எண்ணத்தில் நாம் இந்த கூட்டத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நாம் சொல்லலாம். நம் சங்கத்தின் நோக்கம், நம் சங்கத்தின் திட்டங்கள், இந்த சங்கம் எதனால் உருவானது, எதனால் உருவாக்கப்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு தெருவிலும் இஸ்லாமிய நலசங்கங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த சங்கத்தின் மூலமாக சங்கத்தில் உள்ளவர்கள், சங்கத்தில் அங்கம் வகிப்பவர்கள் அந்த தெருவில், அந்தந்த ஊரில் அந்தந்த தெருவில் வசிப்பவர்களுக்கு நலத்திட்டங்கள், பல உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில், என்ற கண்ணோட்டத்தில் அந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் நமது ஊரில், நமது தெருவில், வடக்கு தெருவில் எந்தவிதமான சங்கங்களும் இல்லாத நேரத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை
கடமைகளை உதவிகளை செய்ய முடியாத நிலையில் இருந்ததை நினைத்து பலர்கள் மனதில் நொந்தவர்களாக மனவேதனைப்பட்டவர்களாக ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். நாம் தெருவில் உள்ளவர்களுக்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும், பல எண்ணற்ற திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும், அரசினால் கொடுக்கப்பட்ட சலுகைகளை நம் தெருவில் உள்ளவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் தான் இந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த சங்கங்கள் மட்டுமல்ல, எல்லா விதமான சங்கங்களும் எல்லா ஊரிலும் எல்லா தெருவிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நல சங்கங்கள் அந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இது போன்ற சங்கங்கள் சாதாரண மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இஸ்லாமிய சங்கங்கள் சாதாரண மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டதல்ல. கடந்த காலத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போதே ஏற்படுத்தப்பட்ட சங்கங்கள் தான் இது போன்ற இஸ்லாமிய நல சங்கங்கள். ஹர்புல் பிசார் என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு பின்னால் ஹர்புல் பிசார் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நிகழ்ந்தது. அந்த போருக்கு பின் பல மனிதர்கள், மக்காவாசிகள், வெளியூர் வாசிகள் அனைவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆனார்கள். அந்த நிலையில்தான் ஒரு சில பெரியவர்கள், ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப், இது போன்ற குறைஷி வம்சத்தில் சிலர்கள், ஹாஷிம் வம்சத்தில் சிலர்கள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார்கள். எந்த ஒரு உடன்படிக்கை? மக்காவாசிகள், வெளியூர் வாசிகள் சிலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநீதத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள். அந்த அநீதத்திற்கு போராடி அவர்களின் நியாயத்திற்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு திட்டங்களை, பல உதவிகளை, ஏழ்மையான மக்களுக்கு பல உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு திட்டங்கள் அங்கே தீர்க்கப்படுகின்றது. ஒரு உடன்படிக்கை ஏற்படுகின்றது. அந்த உடன்படிக்கை யாருடைய வீட்டில் ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்பவரின் வீட்டில் அந்த உடன்படிக்கை ஏற்படுகின்றது. அந்த உடன்படிக்கையில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 20 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயதிலேயே சங்கத்தில் உடன்படிக்கையில் கலந்து கொண்டு அந்த உடன்படிக்கையில் ஒரு முடிவுதான், அந்த உடன்படிக்கையின் ஒரு வெற்றிதான் ஹில்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நல சங்கத்தை அங்கு உருவாக்குகின்றார்கள். அந்த சங்கத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கம் வகித்து என்ன உடன்படிக்கை அங்கே எடுத்துக்கொண்டார்களோ, மக்காவாசிகளாலும் சரிதான், வெளியூர் வாசிகளாலும் சரிதான், யாராகிலும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால், அநீதம் செய்யப்பட்டிருந்தால் அந்த அநீதத்தை தட்டி கேட்டு அவர்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் போராட வேண்டும், போராடி அந்த நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உடன்படிக்கை செய்தார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததுதான் இந்த இஸ்லாமிய நலச்சங்கங்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் இந்த சங்கத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், தாங்கள் இளம் வயதில் இருந்தபோது 20 வயதில் ஒரு சங்கத்தில் ஹில்ஃபுல் ஃபுலூல் என்ற ஒரு நலச்சங்கத்தில் அமைந்து பணியாற்றி மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் பங்கெடுத்தீர்களே, அந்த சங்கத்தை பற்றி தாங்கள் இப்போது என்ன சொல்லுகின்றீர்கள் என்று சஹாபா பெருமக்கள் கேட்டபோது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யுஹிப்பு அன்னலி பிஹி ஹம்ருன் நிஅம் என்று சொன்னார்கள். அதாவது எனக்கு அந்த அன்று நடந்த ஒரு உடன்படிக்கையினால் கலந்து கொண்டது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு செந்நிறை ஒட்டகம் கிடைப்பதை விட நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். அது போன்ற ஒரு உடன்படிக்கை, அது போன்ற ஒரு சங்கங்கள் இப்போது எனக்கு அழைப்பு கொடுத்தாலும், ஒரு உடன்படிக்கை நடந்தாலும் அந்த உடன்படிக்கையில் அந்த சங்கத்தில் கலந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு வழிகாட்டின்படிதான், அந்த ஒரு வழிமுறைப்படிதான் இந்த சங்க